வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரைன்ஸ் வந்து பேட் பிளட்டில் வந்து மேட்ச் பண்ண மாட்டார். டீன் அம்ப்ரோஸ் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கார் ஏடபிள்யூ மேலே. அப்புறம் வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து பெஸ்ட் இந்த பரியில் என்ன தான் பண்ண போகிறாரு, ஒரு சில மெயினான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்னென்னா, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீம், அதாவது ஓஜி பிளட்லைனா நியூ பிளட்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட்லைனா அவங்க ஸ்டோரி வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். சரி, ஓகே. நம்பர் என்னென்னா, ரோமன் ரைன்ஸை பற்றி ஒரு குட் நியூஸ் வந்து இருக்குது, பேட் நியூஸ் ஒன்று வந்துருக்கு. குட் நியூஸ் ஃபஸ்ட்டு சொல்லலாம். குட் நியூஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. ரோமன் ரைன்ஸும் ரோமன் ரைன்ஸ் வந்து பால் ஹீமன்ட்டை கேட்டு ஃபோர்ஸ் பண்ணி பிளட், அதாவது மேனேஜராக இருக்க சொன்ன டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28, அதாவது நேற்று ஆகஸ்ட் 28, 2020. ஆனால் ஃபேன்ஸ் எல்லோரும், ரோமன் ரைன்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே இதை கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் ரோமன் ரைன்ஸ் வந்து பால் ஹீமனும் சேர்ந்தாங்கன்ட்டு. சரி, ஓகே. பேட் நியூஸ் என்னென்னா, பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பேப்பர். அந்த பேப்பர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வந்து மேட்ச் பண்ண மாட்டார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஸ்மாக் டவுனில் நம்ம ஜாக் ஃபாட்டி ட்ரெஸ்டாய் பண்ணி ஒரு ஸ்டோரி முடிஞ்சு. அதாவது இதுக்கப்புறம் என்னென்னா, ரோமன் ரைன்ஸ் வந்தாருன்னா தனியாக வர மாட்டார், ஒரு ஆள் கூட சேர்ந்து வருவார். இதான் இப்போதைக்கு வந்த அப்டேட்டு. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸ் மேட்ச் பண்ண மாட்டார். ஏன்னா இப்போதைக்கு ஓஜி பிளட்லைன் ஜாயின் ஆகணும்னா ராவில் இருக்க 2 பேர் வந்து ராவில் வந்து என்ன ஸ்டோரி ஓடுதுன்னா, நம்ம ஜே ஊசோ பற்றி தான். ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கன்டினென்டல் சாம்பியன் வந்து போகிறாரு. அதாவது இப்போதைக்கு குவாலிஃபையர் ஆகிருக்காரு. மேபி மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுற நேரத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ பிளட்ல வந்து அட்டாக் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னு போன அப்டேட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போதைக்கு என்ன வந்திருக்குன்னா, அந்த அப்படி நியூ பிளட்ல அட்டாக் பண்ணாங்கன்னா அங்கே வந்து நம்ம ஜில்லா ஃபாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த டியூட் வர போட்டிருப்பேன். அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பிரான் பிரேக்கர் வந்து வார்னிங் கொடுத்துருப்பாரு ஜே ஊசோக்காக. இதில் என்ன புரியுதுன்னா, கொஞ்சம் குழப்புறாங்க WWE. ஜில்லா ஃபாட்டி வந்து ஓஜி பிளட்ல இருப்பாரா நியூ பிளட்ல இருப்பாரா, அது ஒரு குழப்பம். ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, பேட் பிளட்ல வந்து மேட்ச் பண்ண மாட்டார் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸ். அதாவது என்னென்னா, இங்கே வந்து ஜிம்மி ஊசோ அதுக்கு முன்னாடியே ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், பேட் பிளட்டில் ரோமன் ரைன்ஸ் கண்டிப்பாக மோதுவார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணுவாங்க பேட் பிளட்டில். இப்போதைக்கு பசிந்த பரியில் மேட்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு நியூ பிளட்லைனே மேட்ச் பண்ணுற மாதிரி தெரியல. அங்கே வந்து எப்போ ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அவரை பற்றி இன்னும் அப்டேட் வரலை. கூடி சீக்கிரத்தில் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணலாம். அண்டு ரா பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜே ஊசோவும் செமிசைன் ஓல்டு ஓஜி பிளட் லைனோட மெம்பர் வந்து 2 பேர் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ராவில் தான் இருக்காங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. சரி, ஓகே, பார்க்கலாம். நம்பர் டூ என்னென்னா ராண்டி பற்றி தான். ராண்டி இன்னும் நாளை கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நைட்டு 12:30 வந்து பார்த்திங்கன்னா பசிந்த பலின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இன்னும் வரைக்குமே இந்த மேட்ச் வந்து சத்தியமாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ராண்டி வந்து பார்த்திங்கன்னா தோக்குற மாதிரி காட்டுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இப்போதைக்கு என்ன வந்திருக்குன்னா நியூஸு, ராண்டி வந்து அந்த ப்ரைம், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் குந்தரோட ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் பெரிய மேட்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராண்டி வாசஸ் குந்தர், அது வந்து ஒரு பெரிய மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் சத்தியமாக யாராலுமே இந்த ஃபியூடை அதாவது ப்ரெடிக்ட் பண்ண கூட முடியல. அந்த டைமில் என்ன நடக்குன்னு அந்த ஸ்பாட்டில் தான் தெரியும். அங்கே வந்து நம்ம ஏற்கனவே எம்ஜிகே வந்து ராண்டி வந்து அவங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி பேக் இருக்குது. மேபி அவர் வந்து இந்த மேட்சுக்குள்ளே இன்வால்வ் ஆகி ராண்டியை தோக்கடிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. லோகன் பால் வாசஸ் ராண்டிக்கான அகைன் வந்து ஃபியூடு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு 50% குந்தர் வின் போனால் நான் சொல்கிறேன், அனதர் 50% ராண்டி வின் போனால் சொல்கிறேன். நம்பர் த்ரீ என்னன்னா, வின்ஸ் மிக்மேனோட ஒரு டாக்குமெண்ட்ரி தான். வின்ஸ் மிக்மேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வரனால வின்ஸ் மிக்மேனோட டாக்குமெண்ட்ரி செப்டம்பர் 25 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது டாக்குமெண்ட்ரினா அது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க போல WWE. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது வின்ஸ் மிக்மேனோட முன்னாடி எப்படி WWE ஆரம்பித்தார், எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காரு, அவர் அந்த மேட்ச் ஒரு சில மேட்ச்சில் எப்படி இன்வால்வ் பண்ணார், அவரோட டீமு எல்லாத்தையுமே இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகும் செப்டம்பர் 25. 6 எபிசோடு இருக்கான். ஒவ்வொரு எபிசோடு 1 hours. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் வந்து லாஸ் வேகாஸில் இருக்க போகுது, அதாவது தூக்கி அப்படியே மாற்ற போகிறாங்கன்னு. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, ஃபியூச்சர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேர்ந்து அகைன் ஈஸியாக வந்து தூக்கிக்கலாம்ல. லாஸ் வேகாஸ் வந்து முன்னாடி மெயினான ஏரியா, அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரை பார்க்க அதிக சான்ஸ் இருக்குது. ஓகே. நம்பர் ஃபோர் என்னன்னா பட்டிஸ்டா பற்றி தான். பட்டிஸ்டா வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து பிக் பண்ணி வைரல் ஆக்கி விட்டுருப்பாரு. நான் தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். ஏன்னா பட்டிஸ்டா வந்து ட்ரூ மேக்கின்டையர் ஹெல்ப் பண்ண போகிறாருண்டு. அதாவது என்னென்னா, நம்ம சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான செகண்ட் மேட்சான ஸ்ட்ராப் மேட்ச் வந்து நடக்க போகுது. அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டிஸ்டா வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. இன்னும் புரியல.
அது வந்து தெளிவாக இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது சிஎம் கோஸ் ட்ரூ மேக்கிட்டாருக்கான நடக்கிற மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பட்டிஸ்டா வந்து ஒரு இந்த எப்படி காசு டொனேட் அதாவது ஸ்பான்சர் அந்த மாதிரி பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு நம்ம பட்டிஸ்டா. இன்னொன்று என்னென்னா நம்ம கில்லர் கேம்ஸ்னு நம்ம ட்ரூ மேக்கிட்டார் நடிக்கிற மூவியில் அதுக்கு வந்து செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. அது கன்ஃபார்ம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. அந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுனால அந்த டைமில் வந்து ட்ரூ மேக்கிட்டார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, பிக் பண்ணியிருக்காரு. அதை தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. இன்னொன்று நான் இந்த அப்டேட் நான் மறந்துட்டேன், சாரி நண்பா. அதாவது இந்த அப்டேட் நேற்றே வந்துருச்சு. அதாவது பட்டிஸ்டா வந்து அகைன் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ரிட்டர்ன் பண்ணி இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பண்ண போகிறார் ரெஸ்ல்மேனியால, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டா அதுவும் வந்து யாருன்னா ஒரு பழைய சூப்பர் ஸ்டார் கூட ட்ரிபிள் ஹெச் கூட மேட்ச் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அவங்களோட எரால இருந்தால் அந்த சூப்பர் ஸ்டார் கூட மேட்ச் பண்ண போகிறாரு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. மேபி சான்ஸ் இருக்கலாம். ஓகே, நம்பர் 5 என்னன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ தான். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ராமஸ்டீரியோக்கும் அகைன் ஒரு மேட்ச் நடக்கும் ரெஸ்ல்மேனியால. ஏன்னா ரெஸ்ல்மேனியால ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாங்க. இந்த டைமில் எல்லாத்தையும் அழுவ வைக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ராமஸ்டீரியோ ஒரு ஆள். ராமஸ்டீரியோ வந்து மாஸ்க் வர்சஸ் ஹேருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோ தோத்தா முடி எடுக்கணும், ராமஸ்டீரியோ தோத்தா மாஸ்க் எடுக்கணும். இந்த மேட்ச்சில் அதிகபட்சம் டாமினிக் மிஸ்டீரியோ தான் ஜெயிப்பார். ஏன்னா அவருக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்டாரு. அடுத்து எல்ஐ நைட் பற்றி தான். எல்ஐ நைட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இன்டர்வியூவில், நான் வந்து WWE சாம்பியன் அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்தளவுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த சாம்பியன் ஜெயிச்சதுக்கப்புறம் அதோட ஃபீலே வேறு லெவலாக இருக்குது. அதை தூக்கி காட்டுறது, அந்த சாம்பியனை வந்து நான் கையில் வச்சுருக்க ஒரு கெத்தாக இருக்குது. அதனால் என்னென்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஐ நைட்டுக்கு அதிக ஒரு 2-3 சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஓப்பன் சேலஞ்சில் சொல்கிறாங்க. பெசிந்த பரையில் ஏஜ் ஸ்டைல் அண்ட் லோகன் பால் அகைனு. இது என்னன்னு தெரில, இவரோட சாம்பியனோட ஹீட் இவருக்கு தெரில. ஸோ ஓகே, என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 6 பெசிந்த பெர்லின் வந்து இந்த நாளைக்கு வந்து நடக்கும்போது 12:30க்கு அந்த மேட்ச் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் எக்ஸப்ட் பண்ணாதீங்க. அதாவது சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்து எக்ஸப்ட் பண்ணாதீங்க. மேபி ஏஜ் ஸ்டைல் வேணால் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வரலாம், ஓப்பன் சேலஞ்சு கொடுக்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. ஸோ ஓகே, அடுத்து வந்து ஜான் மாக்ஸ்லி தான். ஜான் மாக்ஸ்லி வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாயிருக்காரு AEW மேலே. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இப்போதைக்கு ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அந்த மாதிரி கெட்டப்பில் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் ஃபிட்னஸாக இருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போயுமே WWE இருக்கும் போதே அந்த ஸ்டோரியில் வந்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டார். AEW அதே மாதிரி தான் செய்கிறார் போல இருக்குது. சரி, இன்னொன்று என்னென்னா WWEயோட மெர்ச்சன்டைஸ் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது என்னென்னா அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகும்போது எந்த டிஷர்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அது வந்து எவ்வளோ விற்றுருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ரோமன் ரெயின்ஸோட ஓடிசி டிஷர்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா அந்த ஹூடினா தலையில் இந்த குள்ளா மாதிரி போட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஜான்சன் எப்போயுமே ரோமன் ரெயின்ஸ்க்கு அடுத்து 2வது இடத்துலேயே 3வது இடத்துலேயே வந்துடுவார். ரியா ரெஃப்ரியன் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினோட அந்த டிஷர்ட்டு சிஎம்க்கு ரிட்டன் டிஷர்ட்னா சர்வைவர் சீரிஸில் வந்தது. டேமியன் பிரிஸோட டிஷர்ட்டு, ஒயிட் ஸ்டிக்கோட டிஷர்ட்டு அண்டு டிஷர்ட்டில் அது கோட்டு டிஷர்ட் தான் போட்டுருக்காங்கன்னு தெரியல. ராண்டி ஓட்டன் டிஷர்ட்டு, ஜேக்கப் ஃபார்ட்டி. பரவாயில்ல, 10வது ஜேக்கப் ஃபார்ட்டி வந்துட்டார் இப்போதைக்கு வந்தவர். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்லாம் நம்ம தமிழில் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.